ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீக் தலைப்பு வந்து கிரியேஷன். கிரியேஷன்னா என்னன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? சிருஷ்டிப்பை பற்றி ஒரு பாட்டு கேட்கலாமா? வாங்க வாங்க கேட்கலாம். பாட்டு பிடிச்சிருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ்? அக்காங்கெல்லாம் நல்லா ஆடினாங்களா? இதே மாதிரி வீட்லேயும் போய் ஆடி பாருங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஏசப்பா படைத்ததை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கேட்கலாம். ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எத்தனை பெரிய உலகம், இதனை படைத்திட்டது யாரு? இத்தனை பெரிய உலகம், இதனை படைத்திட்டது யாரு? இயற்கையால முடியுமா? இயற்கையால முடியுமா? இயற்கையால முடியுமா இந்த படைப்பு? சூரியன் சூரியன், சந்திரன் சந்திரன், நட்சத்திரம் நட்சத்திரம், எத்தனை ஆச்சரியம். நல்லா இருந்தா பாட்டு? சரி, வெரி குட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆதி ஆகமத்தில் நம்ம பார்க்குறோம் தம்பி தங்கச்சி, சிருஷ்டிப்பு. ஆண்டவர் இந்த உலகத்தை எப்படியெல்லாம் படைச்சாரு அப்படிங்கிறத நம்ம ஆதி ஆகமத்தில் முதல் 2 அதிகாரத்துலேயும் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அதில் ஆண்டவர் எவ்வளோ அழகாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை உண்டாக்கி, அது ஒன்று உண்டாக்குனதுன்னே என்ன சொல்கிறாங்க? சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று. அந்த நாள் என்ன படைத்தார்? என்ன படைத்தார்? வெளிச்சம். ஃபஸ்ட்டு ஒரு காரியத்தில் ஒரு சிருஷ்டிப்பு செய்யணும் அப்படின்னா எடுத்துனையும் அந்த ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருந்த பூமியை அதை ஆண்டவர் நல்லா சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தணும்னா
அங்கே முதல்ல என்ன வேணும்? வெளிச்சம். நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம், ஒரு வேலைகளை செய்வதற்கு முன்பாக என்ன செய்கிறோம்? அந்த இடத்துல லைட் போடுறோம். அது மாதிரி ஆண்டவர் எடுத்ததுனையும் இருளான அந்த பூமியில் வெளிச்சத்தை தான் முதல்ல படைத்தார். அப்போது அந்த வெளிச்சத்தை உண்டாக்கிட்டு அடுத்தது 2வது நாள் ஆகாய விரிவு, வானத்தை படைத்தார். அதில் பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுக்கிறாரு? அப்புறம் அந்த ஜலங்கள், நீர் அதில் இருக்குது. அப்போ என்ன செய்கிறாரு? பூமியில் இருக்கக்கூடிய நீருக்கும் வானத்தில் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நீருக்கும் இடையில பிரிவு உண்டாக்கினார். அடுத்தது நம்ம 3வது நாள் பார்த்தோம்னா தாவரங்கள் எல்லாம், பூண்டுகள் எல்லாம், ஒவ்வொரு விதைகள் பிறப்பிக்கக்கூடிய ஒவ்வொரு தாவரங்கள், காய்கறிகள், கனிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கினார். எதற்காக? எல்லாம் மனிதனுக்காக, விலங்குகளுக்காக. பார்த்திங்கன்னா அதெல்லாம் பின்னால் அவர் படைத்து இந்த தாவரங்களை தான் அவைகள்லாம் சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன பார்க்குறோம்? 4வது நாளில் நல்ல இப்போ பகல், இரவு, அப்புறம் கோடை காலம், குளிர்காலம், வெயில் காலம், இந்த மாதிரி பருவ சூழ்நிலைகள், காலநிலைகள்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன செஞ்சார்? சூரியனையும், பகலை ஆள்வதற்கு சூரியனையும், இரவை ஆள்வதற்கு சந்திரனையும், மேலும் கோடி கோடியான நட்சத்திரங்களையும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? வானம் என்கிற ஆகாய விரைவில் அவைகளெல்லாம் வைத்தார். பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்திங்களா? அவர் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் என்னென்ன வேலைகளை கொடுத்தாரோ அதை அப்படியே அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போது அடுத்தது என்ன படைத்தார்? 5வது நாளில் எல்லாம் அந்த நீரில் வாழக்கூடிய மீன்கள், அப்புறம் பறவைகள் எல்லாம் எல்லாமே பூமியில் அப்படியே அழகாக எல்லாம் இருக்குது. அதில் 6வது நாள் மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், வீட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள். நீங்கள் படிச்சிருக்கீங்களா? டொமஸ்டிக் அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ்னு. அந்த மாதிரி எல்லா விலங்குகளையும் ஆண்டவர் படைத்து எல்லாத்தையும் மனுஷன் என்ன செஞ்சான்? எல்லாத்தையும் கவர்ன் பண்ணான், ஆண்டு கொண்டார். அது மனுஷன் ஒன்று சொன்னால் சிங்கத்தை பார்த்து கூட மிரட்டினா என்ன செய்யுது? இந்த காலத்தை சர்க்கஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கள, ஒரு தடி எடுத்து இப்படி சொல்கிறாங்க, இந்த ஸ்டூலில் ஏறு அப்படின்னா ஏறுது. யானை அவ்வளோ பெரிய யானையாக இருக்குது, அது என்ன செய்யுது? ஒரு மனுஷனோட சொல்ல கேட்டு என்ன செய்யுது? எல்லா வேலையும் செய்யுது. பெரிய பெரிய கட்டைகள், பெரிய பெரிய லாக்ஸு, உட்டெல்லாம் என்ன செய்யுது? அப்படியே காட்டிலெல்லாம் தூக்கிட்டு வருது. ஏன் அவ்வளோ பெரிய யானையாக இருக்கிறது? ஏன் ஒரு மனிதனுக்கு அது எப்படி கீழ்ப்படியுது? ஆண்டவர் அவனு எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்ததுனால தான் அதெல்லாம் செய்ய முடியுது தம்பி தங்கச்சி. அப்புறம் அந்த 6வது நாள்லேயே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் படைச்சார். அப்போது அவருக்கு இதையெல்லாம் இருக்குது. ஆனால் நம்மது சாயல்ல, என்னை மாதிரியே ஒரு மனிதனை உருவாக்கி இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற அத்தனை விலங்குகள் எல்லாவற்றையும் அவன் பார்த்துக்கிறதுக்காக வேண்டி அந்த மனுஷனை உருவாக்குனார். அது மண்ணினால். மற்றதெல்லாம் வெறும் வாயில் சொன்னார், வார்த்தையில் சொல்லி 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 எல்லாவற்றையும் உருவாக்குனார். உண்டாக கடவுது, இது உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னார், எல்லாம் உண்டாயிற்று. ஆனால் மனிதனை என்ன செஞ்சார்? மண்ணினால் அப்படியே செஞ்சு அவர் மாதிரியே செய்து அப்படியே கீழே அப்படியே மண்ணில் அப்படியே இருக்கிறான் மனுஷன். அப்போ கடைசியில் என்ன செஞ்சார்? அவனுக்கு ஜீவ சுவாசத்தை அவர் என்ன செய்கிறார்? மூக்கில் ஊதுனார், ஜீவ சுவாசத்தை கொடுத்தார், தன்னுடைய சுவாசத்தையே கொடுத்தார். கொடுத்த உடனே மனுஷன் என்ன செஞ்சிட்டான்? அப்படியே எந்திரிச்சு அப்படியே கால் நிமிர்ந்து நிற்கிறான். அப்போ அந்த மனுஷனை உருவாக்கி அந்த மனுஷனிலிருந்து என்ன செய்கிறாரு? அந்த விழா எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை உருவாக்கி அவங்களையும் கொண்டாடுறாரு. அப்போ அவங்க 2 பேர் தான் ஆதியில் இருந்த பெற்றோர், ஆதாம் ஏவாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏதேன் தோட்டத்தில் வைத்து ஆண்டவர் அவங்கள பராமரிச்சுட்டு வர்றார். இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சூரியனோ நட்சத்திரமோ நிலாவோ அல்லது கோள்களோ எதுவுமே அவர் சொன்ன கட்டளை எதுவுமே மீறாமல் இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. நீ சரியாக இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய 9 கோள்கள், விண்கற்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சரியான பாதையில், அந்த நீள்வட்ட பாதையில் அப்படியே சுற்றிட்டு வருது. நம்ம பூமி பாருங்கள் என்ன செய்யுது? தன்னைத்தானே ஒரு தடவை சுற்றி சூரியனையும் என்ன செய்யுது? அப்படியே சுற்றிட்டு வருது. ஒரு தடவை தானே சுற்றுறதுக்கு எத்தனை? அது என்னென்னு சொல்லுவோம்? ரொட்டேஷன்னு சொல்லுவோம். ஒரு தடவை சுற்றுறதுக்கு ஒரு நாள் 24 மணி நேரம். ஆனால் ஒரு முறை சூரியனையே சுற்றிட்டு வர்றதுக்கு எவ்வளவு? 365 நாள் ஆகுது. அதை என்ன சொல்லுவோம்? ரெவல்யூஷன் சொல்லுவோம். ரொட்டேஷன், ரெவல்யூஷன். இப்போ அதெல்லாம் பாருங்கள், ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு நாளும் காலையில் சூரியன் உதிக்குது, சாயங்காலம் மறையுது.
ஆனால் வந்து பூமி தான் சுற்றி வருது. சூரியன் நம்மளுக்கு வர்ற மாதிரி தெரியுது, ஆனால் எது தான் சுற்றுது? பூமி தான் சுற்றிட்டு இருக்குது. சூரியன் இருக்கிற இடத்துல தான் இருக்குது. பாருங்கள், அதெல்லாம் எப்படி அழகாக ஆண்டவர் படைத்த போது என்ன கட்டளை கொடுத்தாரோ அதை அப்படியே ஒழுங்காக செய்யுது. ஆனால் மனுஷன் பாருங்க, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் ஒரு மரத்தையும், அதுக்கு பக்கத்திலே ஜீவ விருட்சங்கிற இன்னொரு மரத்தையும், எல்லா கனிகளையும் தரக்கூடிய அத்தனை மரங்களும் இருக்குது. நீ எல்லாத்தையும் எதை வேணாலும் நல்லா சாப்பிடுப்பா, எல்லாத்தையும் சாப்பிட்லாம், எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம். ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை மட்டும் நீ என்ன செய்யாது, அதில் இருக்கிற கனியை புசிக்கவே கூடாது. அதை நீ புசிக்கிச்சா அவ்வளோதான், நீ என்ன செஞ்சிருவ, சபிக்கப்பட்டவனா ஆயிடுவேன்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் அந்த ஒரே ஒரு சின்ன அந்த கட்டளையை கூட மனுஷனால் என்ன செய்ய முடியல, அதைய அவர் சொன்ன கேட்க முடியல. பார்த்தீங்களா, அவர் சொல்ல கேட்காம ஆண்டவர் சொல்லாதது என்ன செஞ்சிட்டாங்க அவங்க போய் அந்த அந்த இடத்துல ஏவாள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஆதாமுகம் கொடுத்து அந்த கீழ்ப்படுகிறாங்களா இல்லையா அப்படின்னு செக் தான் பண்ணார். ஆனால் அந்த கீழ்ப்படிதல் மனிதன்ட்டு இல்லை. அப்போ அதே பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் அந்த நம்ம பெற்றோர் முற்பிதாக்காக இருக்கிற ஆதாமு ஏவாளும் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால தான் இன்றைக்கி உலகத்தில் இத்தனை கஷ்டம். இப்போ பாருங்கள், அதெல்லாம் அதாவது தன்னுடைய வேலைகளை கரெக்டாக செய்து, கிளி, எல்லா பறவைகள், விலங்குகள் எல்லாமே எதுவுமே ஆண்டவர் சொன்ன பேச்சுக்கு ஒரு இம்மி அளவு கூட அதெல்லாம் என்ன செய்யலை, மாறவே இல்லை. ஆனால் மனுஷன் கீழ்ப்படியாமல் அது நிமித்தமாக சண்டை, கொலை, வாது, வழக்கு, வம்பு சண்டை, பொறாமை எல்லாமே இந்த உலகத்தில் வந்துருச்சு. பார்த்தீங்களா, ஒரே ஒரு சின்ன ஒரு காரியம் ஒரு மனுக்குல. ஏசவா படித்ததை கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எவ்வளோ அழகாக படிச்சிருக்கார்ல. இனிமேல் நீங்கள் இயற்கையை ரசிக்கும் போது ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கணும். இப்போ என்ன டைம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? மனன வசன டைம். இப்போ நம்ம மனன வசனம் கற்றுக்கலாமா? வாங்க கற்றுக்கலாம். ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆண்டவருடைய படைப்புகள். முதல் நாள் ஆண்டவர் என்ன படைத்தார்னா, ஆண்டவர் வெளிச்சத்தை படைத்தார். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. அதே போல் ரெண்டாவது நாள் என்ன ஆண்டவர் படைத்தார்? ஆகாய விரிவு. ஆகாய விரிவை உண்டாக கடவுதுன்னு ஆண்டவர் சொன்னார், உடனே ஆகாய விரிவு உண்டாயிற்று. மூன்றாம் நாள் மரம், செடி, கொடிகள், சமுத்திரம் இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? மூன்றாம் நாள் உண்டாக்கினார். நான்காம் நாள் ஆண்டவர் என்ன உண்டாக்கினார்னா, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை எல்லாம் உண்டாக்கினார். அதே போல் ஐந்தாம் நாள் என்ன உண்டாக்கினார்னா, பறக்கும் பறவைகள், நீரில் வாழும் உயிரினங்கள் ஆண்டவர் ஐந்தாம் நாள் உண்டாக்கினார். அதே போல் ஆறாம் நாள் என்ன உண்டாக்கினார்னா, ஊரும் பிராணிகள், காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், மனுஷனை உண்டாக்கினார். இந்த 6 நாளும் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு படைப்புகளை ஆண்டவர் உண்டாக்கினார். 7ஆம் நாள் என்ன பண்ணார்? எல்லாத்தையும் படைத்துட்டு ரொம்ப ஆண்டவர் சந்தோஷப்பட்டு அந்த நாளில் என்ன பண்ணார்? ஓய்ந்திருந்தார். அந்த நாள் தான் என்னது? ஓய்வு நாளாக ஆண்டவர் அந்த ஓய்வு நாளை கொடுத்தாரு. மொத்தம் எத்தனை நாள் இருக்குது? வாரத்தில் 7 நாளும் நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், ஆமா குட்டீஸ், அதே போல் தான் நீங்களும் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய வேலைகள் எல்லாம், ஹோம்ஒர்க்கு, பாடங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? திங்கட்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரையும் நம்முடைய எல்லா வேலைகளையும் ஹோம்ஒர்க் எல்லாம் செய்து முடித்துட்டு நம்ம 7ஆம் நாள் என்ன பண்ணுறோம்? ரெஸ்ட் எடுக்கிறோம், ஆலயத்துக்கு வர்றோம், ஆண்டவரை துதித்து பாடுறோம். பாருங்கள், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9 படி ஆண்டவர் சொல்ல சொல்ல என்ன ஆயிட்டு? ஆண்டவர் ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்தார், ஆண்டவர் படைத்தார் பார்க்குறோம். ஓகே குட்டீஸ், பாய். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்? மிஷினரி ஸ்டோரி பார்க்க போகிறோம். மிஷினரி ஜார்ஜ் முல்லரை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன். இந்த மிஷினரி ஸ்டோரி டைம் மூலியமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய மிஷினரி யாருன்னா ஜார்ஜ் முல்லர். 1805ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் நாள் ஜெர்மனியில் பிறந்தார். இவருடைய அப்பா பேர் ஜார்ஜ். இவங்க அப்பா ரொம்ப வசதி படைத்தவர். அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். ஒவ்வொரு நாளும்
ஜார்ஜ் முல்லருக்கு பாக்கெட் மணியாக நிறைய பணம் கொடுப்பாரு. ஆனால் அவங்க அப்பா கொடுக்கும் பொழுது இந்த பணத்தை வைத்து அவங்க சேமிப்பாங்க, இதை சரியாக கையாளுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ஆனால் ஜார்ஜ் முல்லரோ சிறு வயதிலிருந்தே அவருக்கு பணம் அதிகமாக இருந்ததுனால நிறைய தவறு செய்ய ஆரம்பித்தார். அந்த பணத்தை வைத்து என்னென்னலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியுமோ எல்லாம் என்ஜாய் பண்ணுவார். பிறகு கணக்கு கேட்கும் பொழுது ஜார்ஜ் முல்லர் என்ன செய்வார், பொய்யான கணக்குகளை எழுதி நான் இந்த தேவைக்காக தான், படிப்பின் காரியங்களுக்காக தான் நான் செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லுவார். இப்படியே அவர் சிறு வயதில் அவருக்கு நிறைய பணங்கள் சேர சேர நிறைய ஒரு துன்மார்க்கமான வழியில், பாவமான வழியில் அந்த பணத்தையெல்லாம் செலவு செஞ்சார். ஃபஸ்ட்டு பொய் சொன்னார், அப்புறம் திருட ஆரம்பித்தார், அப்புறம் வேசித்தனம் பண்ண ஆரம்பித்தார். இப்படியாக பல பாவங்கள் அவர் செஞ்சார். நிறைய குடிகாரனாக கூட மாறிட்டார். அவர் 16 வயசுலேயே இப்படி ஒரு தவறான காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். பாருங்கள், அவர் 16 வயசில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா, ஒரு ஹோட்டலுக்கு போய் துன்மார்க்கமாக செலவு பண்ணி பணத்தையெல்லாம் செலவழிச்சிட்டு எங்கே போனாலும் என் கையில் பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே ஆக்ட் பண்ணி என்ன செஞ்சார், போய் ஒரு ஹோட்டலில் தங்குவார், வேணுங்கிறத சாப்பிடுவார், உல்லாசமாக இருப்பார், அப்புறம் தப்பிச்சு யாருக்கு தெரியாமல் ஓடி வந்துடுவார். இப்படி வரும் பொழுது ஒரு நாள் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டார். அப்புறம் அது போலீஸ் கேஸ் ஆகி அவருடைய அப்பா வந்து திரும்ப அவரை மீட்டு கொண்டு போய், இப்படி கல்வி படிக்கிற இந்த சின்ன வயதிலேயே இப்படி மகன் மாறிட்டானேன்னு அவர் ரொம்ப கவலைப்பட்டு அவர் என்ன செஞ்சார், ஒரு பாஸ்டருங்கெல்லாம் படிப்பாங்கள்ல இறையியல் பட்ட படிப்பு, அதை போய் படிக்க வச்சா அவனாச்சு மகன் மனம் திரும்பிடுவான்னு நினச்சார். ஆனால் அப்பவும் என்ன செய்யலை, அவர் மனம் திரும்பவே இல்லை. இப்படியே அவர் துன்மார்க்கமாக வாழ்ந்த பொழுது ஒரு மனசில் சந்தோஷம் இல்லாமல் குற்ற மனசாட்சியோடையே வாழ்ந்து வந்தார். அப்பொழுது தான் அவர் தன்னுடைய 21வது வயதில் தன்னுடைய நண்பனை சந்திக்கிறார். யார் தெரியுமா? அவருடைய நண்பன் பேர் பீட்டர். அவர் என்ன செஞ்சார், இவரை போலவே துன்மார்க்கமாக இருந்தவர் இப்போ நல்ல நிலைமையில் இருந்த உடனே, இப்படி மாறிட்டியே, உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி அவருடைய சாட்சியை கேட்டுட்டு அவர் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார், ஒரு சின்ன ஒரு சனிக்கிழமை ஆனால் கூடக்கூடிய ஒரு ப்ரேயர் செல் ஜெபக்குழுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் அவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே ஒரு அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு மிஷினரி என்ன செய்கிறாரு, முழங்கால் படி போட்டு ஜெபித்து கொண்டே இருக்கிறார். இதை பார்த்த ஜார்ஜ் முல்லருக்கு இவர் என்ன இவ்வளவு ஒரு பக்தியாக முழங்கால் படி போட்டு ரொம்ப நேரம் முழங்காலே நின்று ஜெபிக்கிறாரே, இதில் ஒரு சந்தோஷம் இருக்குமான்னு சொல்லிட்டு அவர் அந்த ஜெபக்குழுவில் அமர்றாரு. அப்புறம் அங்கே பாடுகிற பாடல்கள், வசனங்கள் எல்லாவற்றையும் கேட்டு அவருக்குள்ள ஒரு மனசில் ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம். இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட அன்புள்ளவரா, அவர் எனக்காக சிலுவை சுமந்து அவர் மரித்தாரான்னு சொல்லி தன்னுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை தம் உள்ளத்தில் உணர்றார். அவர் சொல்கிறார் பீட்டர்கிட்ட, பீட்டர் இன்றைக்கி ப்ரேயர் செல் நல்லா இருந்துச்சு, நாமெல்லாம் சுவிட்சர்லாந்து போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணோமே, அந்த சந்தோஷத்தை காட்டிலும் இங்கே நான் இந்த 1 மணி நேரம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, இந்த ப்ரேயர் செல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவர் அனுதினமும் ஆண்டவருடைய அன்பை அவர் ஜெபக்குழுவில் கலந்து கொண்டு அவர் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார் தன்னுடைய 21வது வயதில். பிறகு ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற வாஞ்சியோடு என்ன செய்கிறாரு, சின்ன சின்ன காரியங்களை ஊழிய பாதைகளில் என்னென்ன செய்யணுமோ ஒரு போதகராக இருந்து எப்படி செய்வாங்களோ அப்படியெல்லாம் என்ன செய்கிறாரு, அவர் செய்கிறார். பிறகு அவர் 1830வது ஆண்டு அவருக்கு திருமணம் ஆகுது. அவருடைய மனைவி பேர் என்னென்னா மேரி கோஸ். திருமணமாகி ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஸோ யோவான் 3:16 சொல்லுகிறது, இந்த உலகத்தில் வந்து என்ன செஞ்சார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிற அந்த தேவ வார்த்தை அவர் என்ன செய்கிறாரு, முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு குடும்பமாக என்ன செய்கிறாங்க, கிறிஸ்துவனுடைய அன்பை என்ன செய்கிறாங்க, ருசிக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது
அவருக்கு 1830 பிறகு அவருக்கு லண்டனில் போய் ஊழியம் செய்யணுங்கிற ஒரு அழைப்பு வருகிறது. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, பிரிஸ்டல்ங்கிற பகுதியில் போய் என்ன செய்கிறாரு, ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டு கணவனும் மனைவியுமாக இருவர் என்ன செய்கிறாங்க, அவங்க லண்டன் பகுதிக்கு போய் ஊழியம் செய்கிறாங்க. அப்படி போதகர் ஊழியம் செய்யும் பொழுது அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்தது. என்னன்னா, ஜெர்மனியிலேருந்து இப்போ லண்டன் வந்தாச்சு, அங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யலான்னு போனால் அவர் பார்க்குறாரு நிறைய அநாத குழந்தைகள், சரியான ட்ரெஸ் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், தங்குவதற்கு வசதி இல்லாமல், தெருக்களிலும் வீதிகளிலும் அலைந்து திரிகிறாங்க. நிறைய பேர் பார்க்குறார். ஏதோ ஒருத்தர் 2 பேர் நினச்சாங்க, பார்த்தா நிறைய பேரை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் மனசில் ஒரே பாரம், என்ன இந்த குழந்தைங்க சின்ன வயசுல இப்படி இருக்கிறாங்களே. அதுவும் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போகும் பொழுது ஒரு குழந்தை பசிக்காக என்ன செய்யுது, ஒரு ஹோட்டலில் திருடிட்டு போகுது. இதை பார்க்குற ஜார்ஜ் முல்லர் அண்ணனுக்கு ரொம்பவே மனசில் வேதனை. அவர் வீட்டில் வந்து என்ன செய்கிறாரு, அவர் ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன போதனை அவருக்கு என்ன செய்கிறது, அந்த வசனத்தை படிக்கிறார். என்னன்னு, உனக்குள்ளதை விற்று நீ தரித்திற்கு கொடு, தானம் தர்மங்களை பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை அவர் படிக்கும் பொழுது நாம் ஏன் செய்யக்கூடாது, இந்த அனாதை குழந்தைகளுக்கு வீடு இல்லாமல், பெற்றோர் இல்லாமல், தெருக்கள் வீதிகள் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு ஏன் நாம் ஒரு வீட்டை கொடுக்கக்கூடாது, ஒரு இல்லத்தை ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறாருன்னா, ஏசப்பா, இந்த அனாதை குழந்தைங்களை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், ஆனால் யாருக்கிட்டேயும் போய் நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு பைசா கூட நான் கையேந்த மாட்டேன். நீங்கள் எனக்கு தருவீங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நீங்கள் தருவீங்கன்னா நான் இந்த அனாதை இல்லத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அவர் ஜெபித்து என்ன செய்கிறாரு, விசுவாசத்தோடு அப்படி ஆரம்பிக்கிறார். முதலாவது ஒரு வாடகை இடத்துல என்ன செய்கிறாரு, அரேஞ்ச் பண்ணி ஒரு 30 குழந்தைகள் என்ன செய்கிறாரு, இந்த அனாதை இல்லத்தில் சேர்த்தி அவங்களுக்கு துணி, அவங்களுக்கு உணவு எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த விடுதிக்கு தேவையான எல்லா உபகரணங்களையும், சமைக்கிறதுக்கு உண்டான பாத்திரங்கள், அவங்க படுக்கிறதுக்கு பெட்டு வசதிகள் எல்லாவற்றையும் அவங்க ஜெபத்தின் மூலியமாக என்ன செய்கிறாரு, ஆட்களை திரட்டி என்ன செய்கிறாரு, எல்லாம் என்ன செய்யுது, ஒரு சின்னதாக ஒரு 500 பவுண்ட் அவருக்கு கிடைக்குது பணம். அதை வைத்து என்ன செய்கிறாரு, இதை ஆரம்பிக்கிறார். பிறகு அநேக குழந்தைகள் என்ன செய்கிறாங்க, அந்த இல்லத்துக்கு வந்து என்ன செய்கிறாங்க, சேர்க்கப்படுகிறாங்க. இப்படியாக அநேக பேருக்கு என்ன செய்தார், அவர் அனாதை குழந்தைகளை எடுத்து வளர்த்தார். பாருங்க, அதில் ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு நாள் எல்லா குழந்தைங்களும் வந்து மேஜையில் உட்காந்தாச்சு. இப்போ அவங்க சாப்பிட்டுட்டு எங்கே போகணும், ஸ்கூலுக்கு போகணும். அப்போ போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் உட்காந்துட்டாங்க, தட்டெல்லாம் வச்சாச்சு. ஆனால் பாத்திரத்தை திறந்து பார்த்தா அங்கே என்ன இல்லை, ஒரு சாப்பாடும் இல்லை, குழம்பு இல்லை, ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ என்ன செய்கிறது, எல்லா குழந்தைங்களும் உட்காந்துருக்காங்க. ஒன்றே ஒன்று செஞ்சார், ஜெபம் பண்ணார். எப்படி ஜெபம் பண்ணார் தெரியுமா, ஜார்ஜ் முல்லர் ஐயா? அன்புள்ள ஏசப்பா, நீர் இந்த அனாதை குழந்தைகளுக்கு தகப்பனாக இருந்து நிச்சயமாக இந்த காலை உணவை நீர் கொடுப்பீர், அதற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணார். அவர் ஜெபம் பண்ணி முடித்த பிறகு என்ன செய்யுது, கதவு தட்டப்படுகிறது. என்னன்னு திறந்து பார்த்தா ஒரு பேக்கரி முதலாளி என்ன செய்கிறாரு, பெரிய பெரிய கூடை நிறைய பன்னு ப்ரெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன செய்கிறாரு, கொடுக்குறார். என்னன்னா, எனக்கு இரவெல்லாம் தூக்கமே இல்லை, உங்கள் குழந்தைங்களுக்கு உதவி செய்யணும், இந்த அனாதை இல்லத்துக்கு போய் ப்ரெட்டு கொடுன்னு சொல்லி ஆண்டவர் என்னை உணர்த்திக்கிட்டே இருந்தார், எனக்கு சரியாக தூக்கமே இல்லை, நான் 2 மணிக்கே எந்திரிச்சு எல்லா ப்ரெட்டுகளையும் தயாரித்து என்ன செஞ்சுருக்கேன், உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி என்ன செஞ்சார், கொடுத்தார். பார்த்தீங்களா? அது மாத்திரமா, அடுத்தது என்ன செய்கிறாங்க, இன்னொருத்தருக்கு வந்து மறுபடியும் அதே மாதிரி கதவு தட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா பெரிய பெரிய கேன் நிறையா பால். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த அனாதை விடுதிக்கு அருகில் என்னது, ஒரு பால் வண்டி என்ன செய்யுது, சின்னதாக ஒரு ரிப்பேர் ஆயிடுது. அதனால் என்ன செய்கிறாங்க,
இப்படியே ரிப்பேர் ஆகி அதை சரி பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், பாலெல்லாம் வீணாக போயிடும், அதனால இந்த குழந்தைகளுக்கு ஆகட்டும்னு சொல்லி என்ன செஞ்சேன், கொண்டு வந்தேன்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் என்ன செய்கிறாரு, அந்த வண்டியை பழுது பார்த்துட்டு போயிடுறாரு. பார்த்தீங்களா எப்படி ஆண்டவர் ஜார்ஜ் முல்லர் ஐயாவுடைய ஜெபத்தை கேட்டு அந்த குழந்தைகளை போஷித்தாருன்னு. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் குழந்தைகளுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்திக்கப்பட்டது. பாருங்கள், இப்போ வெறும் 30 குழந்தைங்க இருந்துச்சு, இப்போ நிறைய குழந்தைகள் ஆயிட்டாங்க. எத்தனை 100, 500, 1000, 2000 பெருகிக்கொண்டே இருக்குது. குழந்தைங்க நிறைய பேர் அந்த விடுதியில் வந்து சேர்றாங்க அந்த காப்பகத்தில். இப்போ என்ன செய்வது, இந்த வாடகை கட்டிடத்திலே என்ன செய்ய முடியாது, எல்லாம் செய்ய முடியாது, எப்படியாவது என்ன செய்யணும், ஒரு சொந்தமாக கட்டடம் வாங்கணுமே அப்படின்னு சொல்லி மீண்டுமாய் முழங்காலில் அவர் ஜெபிக்கிறார். இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் தான் தகப்பன், உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது 24,500 பவுண்டில் என்னது ஒரு கட்டடம் உருவாகுது. இப்படியாக அவர் தொடர்ந்து தன்னுடைய அனாதை குழந்தைகளுக்கு உதவிகள் செய்ய செய்ய ஒரு கட்டடம், 2 கட்டடம், பிறகு 5 கட்டடம் கட்டுற வரைக்கும் என்ன செஞ்சார், ஆண்டவர் உதவி செய்தார். இப்படியாக அநேக குழந்தைகள் என்ன செய்தாங்க, அவர் மூலியமாக போஷிக்கப்பட்டாங்க. ஜார்ஜ் முல்லர் ஐயா மூலியமாக படிக்க உதவி செஞ்சார். அதே போல் கல்வி கற்றுக்கொண்டாங்க. இப்படி ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க, அந்த 17 வயது வரைக்கும் அந்த சிறு பிள்ளைகள் வளருவாங்க. 17 வயசுக்கு அப்புறம் என்ன செய்வார் ஜார்ஜ் முல்லர் ஐயா, அந்த குழந்தைகளை அழைத்து, நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, போய் தையல் வேலை செய்யுங்க, ஆசிரியராக ஒரு பள்ளிக்கூடங்களில் டீச்சராக ஆகுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வேலைகளும் என்ன செய்வார், அமர்த்தி விடுவார். பிறகு இங்கிருந்து செல்லும் பொழுது, அந்த விடுதியை விட்டு செல்லும் பொழுது அவங்கள ஜெபித்து ஆசீர்வதித்து சில பண உதவிகளையும் துணிமணிகளையும் கொடுத்து என்ன செய்வார், அனுப்புவார். இப்படியாக தன்னுடைய 65 வயது வரைக்கும் அவர் என்ன செஞ்சார், 1835 தொடங்கப்பட்ட அந்த அனாதை இல்லம் என்ன செய்யப்பட்டது, 1845 கட்டடமாக மாறுது, தன் சொந்த கட்டடமாக மாறுது. அதன் பிறகு அவர் என்ன செய்கிறாரு, 65 வயது வரைக்கும் என்ன செய்கிறாரு, அந்த அனாதை இல்லத்தை என்ன செய்கிறாரு, அவர் பொறுப்பெடுத்து நடத்துகிறார். அதற்கு அப்புறம் அவருக்கு ஒரு மகள் இருந்தார், லிடியா. ஸோ அந்த மகளுடைய கணவர் பெயர் என்னன்னா ஜேம்ஸ் ரைட். அவருடைய பொறுப்பில் என்ன செய்கிறாங்க, இந்த அனாதை இல்லத்தை ஒப்பு கொடுத்துட்டு தன்னுடைய 65வது வயதில் என்ன செய்கிறாரு, அவரும் அவருடைய மனைவியும் என்ன செய்கிறாங்க, மிஷனரியாக பயணம் செல்கிறாங்க. எந்தெந்த தேசத்துக்கு போனாங்க தெரியுமா, ஐரோப்பா, ஆசியா, அமெரிக்கா, இப்படி ஆஸ்திரேலியா போன்ற பல கண்டங்களுக்கு என்ன செய்கிறாங்க, பயணம் மேற்கொண்டு விமானத்தின் மூலியமாக கடல் வழியாக என்ன செய்கிறாங்க, அவர்கள் சென்று என்ன செய்கிறாங்க, கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்கிறாங்க. நாங்கள் எப்படியெல்லாம் நான் இருந்தேன், என் சின்ன வயது எப்படி இருந்தது, பிறகு எப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன், எத்தனை குழந்தைகளை நாங்கள் காப்பாற்றிருக்கிறோம், ஏசப்பா எப்படியெல்லாம் தன்னுடைய ஊழிய பாதைகளில் அந்த அனாதை விடுதிகளில் எப்படியெல்லாம் உதவி செய்தாருன்னு சொல்லி அநேகருக்கு சாட்சி சொன்னாங்க. பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு பிரசங்கன்னா 11 மாதங்கள் என்ன செய்வாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்படின்னா 305 பிரசங்கங்கள் என்ன செஞ்சுருக்காரு, ஒரு வருடத்துக்கு 305 பிரசங்கங்கள் பண்ணுவார். இப்படியாக அவர் என்ன செய்தார், தன்னுடைய சாட்சிகளை, ஆண்டவர் செய்த நன்மைகளையும் சுவிசேஷமாக என்ன செய்வார், அநேக ஜனங்களுக்கு அறிவித்தார். ஜார்ஜ் முல்லர் ஐயா 1898 ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி தன்னுடைய சொந்த நாட்டிலேயே ஜெர்மனியில் என்ன செய்கிறாரு, அவர் மரித்து போகிறார். அவர் தன்னுடைய இறுதியாக அவர் அந்த இரவு ஜெபித்து விட்டு அவர் தூங்கும் பொழுது அவர் மரித்து போகிறார். காலையில் எந்திரிச்சு தன்னுடைய வேலைக்காரங்க வந்து அவங்களுக்கு டீ கொடுக்கலான்னு கொண்டு போகும் பொழுது ரொம்ப நேரம் ஆகியும் திறக்கல. அதுக்கப்புறம் அவர்கள் திறந்து பார்க்கும் பொழுது அவர் மரித்து போயிருந்தார். தன்னுடைய 96 வயது, கிட்டத்தட்ட 96 வயது வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். 17 ஆண்டுகள், கடைசி அந்த முதிர் வயதில் தான் 17 ஆண்டுகள் மிஷினரியாக ஒவ்வொரு பகுதிக்கு சென்று அவர் ஊழியம் செய்கிறார். அருமையான தம்பி தங்கச்சி, ஜார்ஜ் முல்லர் ஐயா எவ்வளவு அன்புள்ளவராக இருந்தார். இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் மற்றவர்களுக்கும் உதவி செய்தார். எத்தனையோ அனாதை குழந்தைகள், கிட்டத்தட்ட அவரை குறித்து சொல்கிறாங்க 10,000 குழந்தைகளுக்கு தகப்பனாக இருந்தார், அனாதை குழந்தைகளுக்கு.
உங்களால் முடியும் தம்பி தங்கச்சி. நீங்களும் ஏசப்பாவுக்காக மிஷினரியாக எழும்பணும். நிறைய வசதி இல்லாமல், உணவு இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. கிறிஸ்துவின் அன்பை சொல்லுங்கள். ஜார்ஜ் முல்லர் ஐயா அநேகருக்கு சாட்சியாக இருந்தாங்க. அவருடைய ஊழியத்தின் மூலியமாக அநேக பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக, இப்படிப்பட்ட தருணங்களுக்காய் நன்றி அப்பா. ஜார்ஜ் முல்லர் மிஷினரியினுடைய வாழ்க்கை சரித்திரம் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவாய் கற்றுக் கொடுக்கிறது. அவர் துன்மார்க்கமாய் வாழ்ந்தார். தன்னுடைய சிறு வயதில் எனக்கு பணம் நிறையா இருக்குதுன்னு சொல்லி துன்மார்க்கமாய் வாழ்ந்தார். பிறகு அந்த ஜெபக்குழுவின் மூலியமாக கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்டு அநேக அனாதை குழந்தைகளை அவர் போஷித்தார், பாதுகாத்தார். இன்றைக்கும் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்வோம். எங்களையும் பயன்படுத்தும். ஜார்ஜ் முல்லர் ஐயாவை போல எங்களையும் பயன்படுத்தும் என்று சொல்லி எந்தெந்த பிள்ளைங்கள்லாம் கேட்குறாங்களோ ஒவ்வொருவரையும் அப்படியாக நீர் பயன்படுத்துவீராக. நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? ஸ்கிட் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்கிட் பார்க்கலாம். ஜாலி ஜாலி, வாங்க பார்க்கலாம். பொங்கல் லீவில் எல்லாம் எங்கடா போனீங்க? நாங்களாம் ஊருக்குலாம் நிறைய ஊருக்கு போனோம். நீ என்ன நிறையா ஊருக்கு போனேன்? நான் எங்கே போனேன் தெரியுமா? நான் பிளானட்டோரியமே போனேன் தெரியுமா? நீ அப்படி அங்கே போய் என்ன தான் பார்த்துட போகிற? சூரியனை பக்கத்தில் பார்த்தேன் தெரியுமா? சரி, அப்புறம் என்ன பார்த்த? நட்சத்திரத்தில் பார்த்தேன், நிலாவை பார்த்தேன். அதெல்லாம் ஒழுதான். நடுக்கடலில் போய் உள்ளீச்செல்லாம் அடிச்சு முத்து சிப்பி சங்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு பையன் நிறைய எடுத்துகிட்டு வந்தேன். காரில் இடம் பத்திலாம் பார்த்துடுவேன். காரில் இடம் பத்தில அப்புறம் போய் போலீஸ் கேஸ் தான் ஆக போகுது உனக்கு மேலே. எங்கே ஒன்று எடுத்துகிட்டு வந்தியா இல்லையா? நீ கம்முன்ற சர்ச்சுக்கு ஏறுற அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவா? ஜோப்பில் போட்டு ஒன்று எடுத்துகிட்டு வரல. இதான் உருட்டு பாரு எப்படி விட்டுட்டு சுற்றுறான்னு. நீ உருட்டுனாவே வச்சுக்கோடா. அப்புறம் நீ எங்கே போன? வர யோசிக்கிறாடா. இதுலேருந்தே தெரியுதுடா கதை சுற்றுறான்னு. பார்த்தாலே போன மைசரில் வர திரும்பி யோசிக்கிறார். ஊருக்கு போனதை கூட ஞாபகத்தில் இல்லை. வச்சுக்கிட்டு இவளை வச்சுக்கிட்டு அழுவ முடியல. எங்கடா நம்ம ஆற்றுல மீன் நேற்று பிடிக்க போனோம். என்ன ஆச்சு? நேற்று மீன் சிக்கிச்சா இல்லையா? அதெல்லாம் எங்கே சிக்குது? நாம் போட்டால் எங்கே சிக்க போகுது? அதெல்லாம் சிக்காது நாம் போட்டாலாம். மீன் பார்க்க போனியா? இப்போதான் மச்சான் ஞாபகம் வந்திருக்கான். பார்த்தியா? பெரிய பெரிய மீன் பார்த்தேன். பெரிய பெரிய மீன் பார்த்தியா? எவ்வளோ பெருசு? அவ்வளோ பெருசு இருக்குமா? சாருக்க பார்த்தியா? இன்னும் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருந்தா அவ்வளோதான். அவர் என்ன ஃபிட்டிங் போட ஆரம்பிச்சிருவா. அடுத்த ஆள் கேட்கலாம். அப்புறம் ஜெசிகா எங்கே போனேன்? நான் ஊட்டிக்கு போனேன். ஊட்டியில் நான் மலையை தான் பார்த்துருப்பேன். ஆமாம், நான் மலையை தான் பார்த்துருக்கேன். பெரிய ஃப்ளவர் பார்த்தேன். அது நம்ம ஊரில் இருக்காதா? பெரிய பெரிய பூத்தோட இருக்கும். சரி, அப்புறம் வேற என்ன பார்த்தா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். பார்க்குக்கு போனேன். இவ்வளோ பெரிய ஊஞ்சல், இவ்வளோ பெரிய சர்க்கல். அதெல்லாம் நம்ம ஊர்லேயே இருக்காதா? நம்ம ஊரில் பார்க் இருக்குது. வேண்டாம் மச்சான் தான் பாரு. செம்ம கலாய்டா. நான் சிரிப்பு வரலடா. சேர்றா உள்ள. அப்புறம் சரி கமெண்ட்ரு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸி அப்புறம் என்ன பண்ணுற? நான் வண்டர்லூர் ஜூ போனேன். வண்டர்லூர் ஜூவில் போய் என்ன பார்த்தேன்? நான் என்ன இருக்கிறா? புலி, நான் ரசத்துக்கு போகிற புலியா? மங்கி, ஜிராஃபிலாம் பார்த்தேன். மங்கிட்ட எந்த சவகாசம் வச்சுக்காது. சரியா? சரி, அங்கே நிறைய விலங்கு பறவைலாம் பார்த்தியா? ஆமாம். சரி, அது எதுவும் உன்னை கொத்துடல? சரி. சார் வேற வரப்போறாருன்னு நினைக்கிறேன்டா. எல்லாம் அமைதியாக உட்காந்துருங்க. சரியா? சரிடா. பிரைஸ் லார்ட். Praise the Lord. வெரி குட். எல்லாம் ஜாலியாக வந்துட்டிங்களே. வெரி குட். எல்லாம் இன்றைக்கி ஆப்சன்ட் போடாமல் வந்துட்டீங்க சண்டே கிளாஸ்க்கு. அப்புறம் லீவெல்லாம் எப்படி போச்சு? என்ஜாய் பண்ணீங்களா எல்லோரும்? என்ஜாய் பண்ணீங்களா? எங்கெல்லாம் போனீங்க? நான் போன இடம் பிளானட்டோரியம். பிளானட்டோரியமா? உட்காந்தே சொல்லுங்கள். பிளானட்டோரியமா? பிளானட்டோரியம்னா என்ன? பிளான்ஸ்லாம் வளர்ப்பாங்களா? அது இல்லைங்க சார். சூரியன் பக்கத்துலேயே பார்க்கறதுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒன்றா போயிட்டு வாங்க. ஓ ஆமாம், ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேனே.
ஓ அப்படியா, அது எப்படிப்பா இருக்கும்? அப்படி சூரியனை பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் பக்கத்துல இருக்கும். அது அப்படியா? எப்படின்னா, ஓ இதுதான் பிளானட்டோரியமா? பாரா, சூரியன் தெரியுது, கோள்கள்லாம் தெரியுது, பரவாயில்ல. ஜூபிட்டர் கூட தெரியுதுன்னா பாரேன். நிலா தெரியுது. அப்புறம் நட்சத்திரம்லாம் தெரியுதா? ரைட்டு. இதை நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி இன்றைக்கி மஜா பண்ணுறோம்ல, ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி இன்றைக்கி பட் வெறுப்பேற்றி அவனுங்களை எல்லாத்தையும் இன்றைக்கி சுத்த விட்றோம். ஓ அப்படியா, இப்படிலாம் பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? செம்மப்பா, பக்கத்துலேயே எல்லாம் பார்த்த மாதிரி இருந்திருக்கும்ல. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. வெரி குட் வெரி குட். ஜெர்சன், நீ எங்கேப்பா போன? பெரிய கதையா? சரி, என்ன கதை சொல்லுங்கள் கேட்கலாம். நடுக்கடலில் என்னாச்சு? உள்நீச்சல் அடிச்சியா? ஏங்கப்பா, உங்களுக்கெல்லாம் நீச்சல் தெரியுமா? எனக்கு தெரியும். தெரியுமா? ரொம்ப கடலில் நீச்சல் அடிச்சிருக்கானாமா. எனக்கே நீச்சல் தெரியாது. வெரி குட் வெரி குட். அப்படியா? பெரிய கதையா? எவ்வளோ அலையெல்லாம் வருது, அலையெல்லாம் வருது. ஐயோ பேண்ட்லாம் நனைஞ்சிருச்சே. ஐயோ இப்போ சின்ன அலையாக வருது. ஐயோ ஜாலியாக இருக்குதே. இப்படி தான் இருக்குமா? இப்போ எப்படி இருக்குன்னா அப்போ நடுக்கடலில் எவ்வளோ இருக்கும். ஐயோ, இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வீடியோ எடுத்து ஃப்ரெண்ட்ஸை வெறுப்பேற்றுறோம். ஓ இப்படி இருந்துச்சா? செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்க பீச்சில். செம்ம கடல் எல்லாத்தையும் அழகாக என்ஜாய் பண்ணியிருக்கிற. செம்ம செம்ம சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் குயினே, நீங்கள் எங்கே போனீங்க? அக்வாரியம் போனீங்களா? அக்வாரியம், ஆமாம், நம்ம ஊரில் அந்த மீன்லாம் வச்சுருப்பாங்களே. ஓ அது மாதிரி அந்த ஷாப்புக்கு போனியா? ஷாப்புக்கு போனியா? எந்த ஊருக்கு போனேன்? சென்னையில் அங்கே. ஓ அங்கே ஒரு இது இருக்குது, அக்வாரியம் பெரிய இது, அங்கே போனையா? செம்ம செம்ம. இந்த பிஜிபி மெரைன் கிங்டம் போனையா? செம்ம. அங்கெல்லாம் ஷார்க்லாம் இருக்குமே, வீடியோவில் பார்த்துருக்கேனே, பார்த்தியா? பாடுறா, ஷார்க்கில் பார்த்து வந்திருக்கா. கொத்த மாதிரி வந்துச்சா? எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். வாய் இவ்வளோலாம் இருக்கே மீன். மேலெல்லாம் இருக்கு. பெரிய பெரிய மீன் இருக்கு. கழிக்கிற மாதிரி வருது. ஓ கண்ணாடியா? சரி, இவ்வளோலாம் இருக்கே. சரி, அழகா இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நல்லா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்படி இருந்துச்சா? செம செம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கிறீங்க. ஃபிஷ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஜெசிந்தா, நீங்கள் எங்கே போனீங்க? ஊட்டி போனியா? செம்ம. கிளைமேட் ஜாலியாக நல்லா இருந்துச்சா? கிளைமேட்டு நல்லா குளிர்ந்துச்சா? என்னப்பா சென்னையிலலாம் என்ன வெயிலா? பா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கா. அப்புறம் வேறு நல்லா பார்த்தீங்க ஊட்டியில்? மரம் மலையெல்லாம் பார்த்தீங்களா? இத்தாச்சோடு பூவா? எங்கப்பா பாடுற, இத்தாச்சோடு பூ பார்த்துருக்குறா. அப்படியா? அப்புறம் வேற நல்லா பார்த்தீங்க சொல்லுங்க. வேற நல்லா பார்த்தீங்க? மரம் பார்த்தீங்க, பூ பார்த்தீங்க, வேற நல்லா பார்த்தீங்க? எல்லாம் பார்த்தீங்களா? அப்படியா? ஓகே ஓகே. வேற என்னெல்லாம் பார்த்தீங்க? மரம் பூலாம் பார்த்தீங்க, என்ஜாய் பண்ணீங்க. எப்படி பார்த்துருப்பானா பா, அந்த இடம்லாம் அப்படியே வந்திருக்கும். நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன்டா, செம்மையாக இருக்கும் ஊட்டிலாம் கிளைமேட்டில். அப்படி ஜெசிந்த் அப்படியே போய் இறங்கியிருப்பா, அப்படியே போயிட்டு குளிர் அடிச்சிருக்கோம். அப்படியே இமேஜ் பண்ணி பாருங்களேன். ஐயோ செம்மையாக இருந்திருக்கோம்ல. இதுதான் ஊட்டியா? ரொம்ப குளிருதே. மரம் செடிலாம் இருக்கு. இவ்வளோ பெருசு பூவெல்லாம், எவ்வளோ பெருசு மரம், எவ்வளோ பெருசு செடி, எவ்வளோ பெருசு பூவு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோ வேறு எடுக்கலாம். எவ்வளோ பெரிய ஊஞ்சல், எவ்வளோ பெரிய சறுக்கல். நல்லா ஜாலியாக இருக்கு. ஃபோட்டோ எடுப்போம்.
செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பேன். வெரி குட் வெரி குட். ஓகே, அடுத்தது பிரின்சி, நீ எங்கே போன? நான் வண்டலூர் ஜூக்கு போனேன். ஜூக்கு போனையா? நானே ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். லக்கி போயிட்டு வந்துட்டியா? கூட்டிட்டு போனாங்களா அப்பா அம்மா? ஜாலி ஜாலி. அப்புறம் வேற என்னெல்லாம் பார்த்தாங்க? மங்கீஸு, ஜிராஃபி, டைகரு இதெல்லாம் பார்த்தீங்களா? அதுங்கிட்ட எல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்தீங்களா? ஆமாம். எடுத்தீங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்புறம் வேற என்னெல்லாம் பண்ணீங்க அங்கே? பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலையா? பேர்ட்ஸ் பார்த்தேன். பார்த்தீங்களா? அப்புறம் எப்படி இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள். இப்போ தான் வந்து போயிருப்பான்னு வச்சுக்கோ பிரின்சி. இப்போ நீங்களாம் போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? இமேஜ் பண்ணுங்களேன். பிரின்சி போயிருந்தா என்ன பண்ணியிருப்பா? நீ தான் பயந்து சோகமாக இருப்பியே. லயனுக்கு பயப்படலையா? நீ லயன்கிட்ட பயப்படலையா? கொஞ்சம் பயப்பட்டேன். கொஞ்சம் பயந்தியா? பயந்துருப்பாளா? பயந்துருக்க மாட்டாளா? ஜூக்கு வந்தாச்சு ஜாலி ஜாலி ஜாலி. இங்கே பார்த்தியா சிங்கம், இங்கே பார்த்தியா புலி, மேலே பாரு மங்கியில் தாவிக்கிட்டே இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கே. ஜாலி. வந்தோடனே சந்தோஷமா இருக்கே. டனுக்குன்னு வாவ். ஓகே ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். இன்றைக்கும் நான் உங்களுக்கு சண்டே கிளாஸ் லெசனில் உங்களுக்கு சிருஷ்டிப்பை குறித்து உங்களுக்கு நான் டீச் பண்ணலான்னு இருந்தேன். சிருஷ்டிப்னா என்னன்னு தெரியுமா? கிரியேஷன். சொல்லுங்கள். கிரியேஷன். கிரியேஷன். உருவாக்குதல். சொல்லுங்கள். உருவாக்குதல். சிருஷ்டிப்புனா உருவாக்குறது என்று சொல்லி அர்த்தம். சரியா? நீங்கள் அழகாக நீங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நீ பிளானட்டோரியம் எல்லாத்தையும் சூப்பராக பார்த்த, நீ எல்லாம் கடல் எல்லாத்தையும் பார்த்த, தண்ணியெல்லாம் பார்த்துட்டு வந்தல, நீ வந்துட்டு மீனெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்க, பாப்பா மரஞ்செடி கொடியெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கா. நீ என்ன பார்த்த? ஜூ போனேன்னு சொன்னல, வேற லெவல், செம்ம. இதே மாதிரி தான் ஏசப்பா என்ன பண்ணார் தெரியுமா? ஏசப்பா ஆதியில் அவர் இந்த முழு உலகத்தையும் என்ன பண்ணாரா? அவர் சிருஷ்டித்தார், அவர் கிரியேட் பண்ணார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா? க்ரியேஷனாக தான் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த உலகம் எம்டியாக இருந்துச்சான். நம்ம வாசிக்கிறோம்ல, இங்கே நம்ம நிற்கிறோம்ல, இந்த வேர்ல்டு சுற்றியும் பார்க்குறோமில்ல, மரம் செடி கொடி இதெல்லாம் எதுவுமே இல்லையாம். எம்டியாக இருந்தால் எப்படி இருக்கும்? உங்களை ஒரு காலி ரூமில் போட்டால் எப்படி இருந்திருக்கும்? ஒரே புழுக்கமா, ஒரே இதாக எதுவுமே இருக்காதில்ல. ஆனால் இது மாதிரி இருக்கிற வேர்ல்டில் ஏசப்பா பிரின்சி கவனிக்கிறியா? சார் சொல்கிறது கவனிங்க தெளிவா. இது மாதிரி இருக்கும்போது எம்டியான இந்த உலகத்தை ஏசப்பா என்ன பண்ணாரா? அழகாக கிரியேட் பண்ணாராமா. எப்படி கிரியேட் பண்ணார் தெரியுமா? ஒவ்வொரு வார்த்தை மூலமாக கிரியேட் பண்ணாராம். இப்போ இருட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன், வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லுவாராம். உடனே வெளிச்சம் வந்துருச்சான். பார்த்தியா? நீ பார்த்தல, இப்போ சூரியன் சந்திரன்லாம் பார்த்தல, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாராம். அந்த வார்த்தை சொன்னட்டோன்னே சூரியன் சந்திரன் எல்லாமே ஆண்டவர் கிரியேட் பண்ணாராம். பார்த்தியா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கிரியேட் பண்ணியிருக்காரு? இப்போ கடல்லாம் பார்த்தல, ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாராம். நீர்வாழத்தில் இருக்கிற எல்லா நீர்வாழங்களையும் ஏசப்பா படைச்சாராம். நீர்வளங்கள் என்னென்ன இருக்குது? ரிவர் இருக்குது, ஓடை இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது. வேற போயிட்டு வந்தியா? அது என்ன? பீச்சா? கடல் இருக்குது. இது மாதிரி எல்லா நீரில் இருக்கிற எல்லா சம்மந்தப்பட்ட எல்லா கருத்தையும் ஏசப்பா கிரியேட் பண்ணாராம். பார்த்தியா எவ்வளோ அழகாக இருந்துச்சு? இப்போ ஏசப்பா அவ்வளோ பெஸ்ட்டெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் நீ என்ன பார்த்துருக்க? அக்வாரியம். அப்போ அந்த கடல் மட்டும் ஏசப்பா படைக்கல, இந்த கடலுக்குள்ளே இருக்கிற இந்த மீன், ரிவருக்குள்ளே இருக்கிற மீன் இதெல்லாம் சாப்பிடுவோம். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கள? என்னென்ன மீன்லாம் பிடிக்கும் உங்களுக்கு? எல்லா மீனும் பிடிக்குமா? உனக்கு என்ன மீன் பிடிக்கும்? கோல்டன் ஃபிஷ். உங்கள் வீட்டு பக்கத்தில் மீன் கடை இருக்குது, உங்கள் அப்பா அடிக்கடி வாங்கி தருவாரா? கோல்டன் ஃபிஷ்ஷா? செம. இது மாதிரி ஃபிஷ் எல்லாத்தையும் ஏசப்பா கிரியேட் பண்ணாராம். பார்த்தியா? அவ்வளோ பெரிய கடலில் ஃபிஷ் எல்லாம் விளையாடுறதுக்கு ஏசப்பா படைச்சிருக்காராம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கார்டு இல்லை? நீ எங்கே போன? ஊட்டி சொன்னல, அது மாதிரி மரம் செடி பூ இது எல்லாத்தையும் ஏசப்பா தான் கிரியேட் பண்ணாராம். பார்த்தியா எவ்வளோ அழகாக கிரியேட் பண்ணியிருக்காரு? ஒரே வார்த்தையினால மரம் செடி கொடி எல்லாத்தையும் ஏசப்பா கிரியேட் பண்ணியிருக்காரு. பார்த்தியா? நீ எங்கே பார்த்த? ஜூவில் என்ன பார்த்த? அனிமல்ஸ் பார்த்தேன் நல்லா, அப்புறம் பேர்ட்ஸ் பார்த்தேன். இதே ஏசப்பா தான் கிரியேட் பண்ணாராம்.
அப்போ நம்ம சுற்றிலும் இருக்கிற எல்லா காரியத்தையும் பார்த்தியா, மரம் செடி, டெய்லி நம்ம பார்க்குற சூரியன், நைட்டில் பார்க்குற மூணு ஸ்டார்ஸு, அப்புறம் மரம் செடி, அப்புறம் நம்ம தண்ணியில் பார்க்குறோம்ல, இந்த தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணி, இது எல்லாத்தையும் யார் கிரியேட் பண்ணார்? ஏசப்பா கிரியேட் பண்ணார். பார்த்தியா, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். பார்த்தியா, எல்லாத்தையும் உருவாக்கியிருக்காரு ஏசப்பா, எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியிருக்காரு. நான் இது எல்லாத்துக்கு மேலே ஒன்று ஸ்பெஷலாக அவர் கிரியேட் பண்ணார். என்ன கிரியேட் பண்ணார்? எஸ் இருக்கா இல்லையா? இப்போ அழகாக உட்காந்துருக்கீங்கள, உங்களை எல்லாத்தையும் ஏசப்பா தான் கிரியேட் பண்ணாராம். பார்த்தியா, எவ்வளோ பெரிய அதிசயம். பார்த்தியா, நம்ம சொந்த சாயலாகவே ஏசப்பா அவர் ஃபேஸ் எப்படி இருக்கோ, அவர் கை எப்படி இருக்கோ, அப்படியே உங்களை என்ன அவர் சிருஷ்டிருக்காராமா, க்ரியேட் பண்ணியிருக்காராம். எவ்வளோ பியூட்டிஃபுல் தெரியுமா? நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க, எல்லாம் உங்களுக்கு எங்கே ஸ்டோரேஜாக இருக்கும்? எங்கே ஸ்டோரேஜ் இருக்கீங்க? என்ன இருக்குது? என்ன இருக்குது எல்லாம் சொல்லுங்கள். கிட்னி இருக்கா? இங்கே என்ன இருக்குது? அப்போ உங்கள் பிரெயினை க்ரியேட் பண்ணது யார்? ஏசப்பா. பார்த்தியா, உனக்கு எவ்வளோ தாளந்தை தந்திருக்காரு, எவ்வளோ திறமை தந்திருக்காரு. நீ என்னைக்கோ பொங்கல் லீவ் முடிஞ்சு 3 நாள் ஆச்சு, இன்னும் நீ சொன்னதெல்லாம் சொல்லி காட்டுற. பார்த்தியா, இந்த எல்லாமே ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி என்ன பண்ணுறாரு, உனக்கு பிரெயின் தந்திருக்காரு. எந்திரிச்சு நில்ல, எந்திரிச்சு நின்று கை கால்லாம் அசை. கை கால்லாம் இருக்கா? எப்படி கை? நடக்கிறதுக்கு என்ன தேவை? அப்புறம் சாப்பிட்றதுக்கு என்ன தேவை? கை தேவை. வேற என்ன வேணும்? பார்க்கறதுக்கு என்ன வேணும்? சுவாசிக்கிறதுக்கு என்ன வேணும்? பேசுறதுக்கு என்ன வேணும்? சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? கடிக்கிறதுக்கு என்ன வேணும்? எல்லாம் வேணும். பார்த்தியா, இது எல்லாத்தையும் ஏசப்பா தான் கிரியேட் பண்ணியிருக்காராம். பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்தையும் எவ்வளோ அழகாக ஒரு ஹியூமன் பாடியை கிரியேட் பண்ணியிருக்காரு. பார்த்தியா ஏசப்பா. பிரின்சி விளாடக்கூடாது, கவனிக்கணும். இங்கே பாருங்க, ஜெசிந்தா பின்னாடி உட்காரு, பிரின்சி மறைக்கிற பாரு. ஏசப்பா இப்படி கிரியேட் பண்ணியிருக்காராம். பார்த்தீங்களா, இதுதான் கிரியேஷன். ஓகேவா? இன்றைக்கி சண்டே கிளாஸ் லெசன் அதான். ஏசப்பா அந்த முழு உலகத்தையும் இப்படி தான் ஒவ்வொரு நாளாக அவர் என்ன பண்ணார்? சிருஷ்டித்தாராம். வெளிச்சத்தை, அப்புறம் வானத்தை, சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை, அப்புறம் எல்லா பிளான்ஸை, எல்லா இந்த கோல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, படிப்பீங்கள்ல, பிளானட்ஸ் எல்லாம், அதெல்லாம் க்ரியேட் பண்ணாராம். அப்புறம் கடல், நீர்வாழும் சந்துக்கள்லாம் க்ரியேட் பண்ணாராம். அப்புறம் அனிமல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காரு, மரம் செடி கொடியை க்ரியேட் பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒன்று ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ணி கடைசி நாளில் மனுஷனை அவர் க்ரியேட் பண்ணி ஓய்வு இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். பார்த்தீங்களா, அந்த டே என்ன சொல்லுவோம்? சாபத் டே. சொல்லுங்கள், சாபத் டே, ஓய்வு நாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். சரியா? இது மாதிரி 7 நாளும் ஏசப்பா என்ன பண்ணார்? எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி கடைசி நாள் ரெஸ்ட் எடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஏசப்பாட்ட இன்றைக்கி ஒரு ப்ரேயர் பண்ண போகிறீங்க. ஏசப்பா, எல்லாம் கண்ணை முடிக்கலாமா? சொல்லுவீங்களா அண்ணன் சொல்கிறத? கண்ணை முடிக்குங்க, சொல்லுங்க. ஏசப்பா, ஏசப்பா அழகான உலகத்தை கொடுத்ததுக்காக நன்றி. வானத்தை கொடுத்ததுக்காக நன்றி. சூரியன் சந்திரனை தந்ததுக்காக நன்றி. ஸ்டார்ஸ் எல்லாம் படைச்சதுக்காக நன்றி. ட்ரீஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் படைச்சதுக்காக நன்றி. ஃப்ளவர்ஸ் படைச்சதுக்காக நன்றி. சீஸ படிச்சதுக்காக நன்றி. ரிவர்ஸ படிச்சதுக்காக நன்றி. அதே போல வேற என்னெல்லாம் படைச்சாரு சொல்லுங்க. நான் இருக்கான்னு பார்க்குறேன். வெரி குட். சொல்லுங்க. மிருகங்களை படிச்சதுக்காக நன்றி. பறவைகளை படிச்சதுக்காக நன்றி. வெரி குட். நன்றி. அதே போல உங்க சாயலாக எங்களை படைச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.
இந்த அருமையான வாழ்க்கை தந்ததுக்காக நன்றி. இந்த அருமையான வாழ்க்கை தந்ததுக்காக நன்றி. இன்னும் உமக்கு பிடிச்ச பிள்ளைங்களா ஒரு வாழ்க்கை வாழணும். தேங்க்யூ ஏசப்பா. ஆமென். வெரி குட். சரியா, இன்னைக்கு கிரியேஷனுக்கு கிடச்சி சண்டே கிளாஸ்லாம் பார்த்தோம். இன்னும் உங்களுக்கு நிறைய ஸ்டோரிஸு, மிஷினரி ஸ்டோரிஸு, பைபிள் ஸ்டோரிஸு, மனன வசனம் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சரியா, அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த கிரியேஷன் நீங்கள் என்ன பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். ஓகேவா? அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் பாதுகாக்கணும். சரியா, டீஃபாரஸ்டேஷன்லாம் பார்ப்பீங்கள்ல, மரத்தை வெட்டுறது, காட்டை அழிக்கிறது, இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. பெருசாகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் பாதுகாக்கணும். ஏன்னா ஏசப்பா தான் எல்லாத்தையும் என்ன பண்ணார், க்ரியேட் பண்ணார். சரியா, அதனால் குப்பை தொட்டியில் தான் குப்பையை போடணும். வேறு எங்கேயும் போய் என்ன பண்ணக்கூடாது, பொல்யூஷன் பண்ணக்கூடாது. கடவுள் தந்த எல்லா இயற்கையும் என்ன பண்ணணும், நம்ம பாதுகாக்கணும். கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். பார்த்துக்குவீங்களா? ஒரு பெரிய கிஃப்ட்டை ஏசப்பா உங்கள்கிட்ட தந்திருக்கார். பார்த்துக்குவீங்களா? சொல்லுங்கள், நல்லா பக்கத்தில் பார்த்துக்கணும்னு சொல்லுங்கள். பார்த்துக்கணும். வெரி குட். சரி, அடுத்த சண்டே கிளாஸில் பார்க்கலாமா? சரி, ஓகே. அடுத்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு ஷோ பண்ணிட்டு போங்க. பாய். சண்டே கிளாஸ் பிடிச்சிருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ்? ஏசப்பா சிஸ்டிப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய்.